இந்த விசாரணைகளை இல்லாமல் செய்வதற்கு, இந்த விசாரணைகளை அப்படியே மறைப்பதற்கு ஒரு பாரிய முயற்சி ஒன்று, சதி ஒன்று நடப்பதாக சொல்லப்படுகின்றது. அது யாரால் செய்யப்படுகின்றது என்றால், இவர்கள் உள்ளே சென்று, சலே உள்ளே சென்று உண்மைகளை கக்கிக் கொண்டிருக்கலாம். ரைட், உண்மைகளை கக்கிக் கொண்டிருக்கின்ற தருணங்கள் தான் இது. 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும்போது முதல் 30 நாள் இல்லாவிட்டாலும் அடுத்த 30 நாள் சொல்லியாக வேண்டும். அப்படியான விசாரணைகள் தான் உள்ளே நடக்கும். எப்படியோ பல விஷயங்கள் இவரது வாயிலிருந்து வெளியே எடுத்து விடுவார்கள் விசாரணை குழுக்கள். இப்பொழுது இந்த விசாரணைகளின் கீழ் உண்மைகள் எல்லாம் வெளியாகி விடுமோ என்ற பயத்தில் தான் வெளியே பலரும் பலவிதமாக கத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து, ரைட், சுரேஷ் சலே ஊடாக உண்மைகள் வெளியாகி விடுமோ, சுரேஷ் சலே உண்மையாக இதில் குற்றவாளியாக இருந்தால் அவரை இந்த விஷயத்தை செய்ய வைத்தது யார் என்பது அம்பலமாகிவிடும். ஆகவே அந்த தரப்பினர், அப்படி சொல்லப்படுகின்ற தரப்பினர் ஒரு குழு ஒன்று இருக்கின்றதாம், ஆயுதக்குழு. இந்த ஆயுதக்குழுவை யாருடையது என்றால், இந்த ஆர்டிகளின் அடிப்படையில் நான் கூறுகிறேன், விநாயகமூர்த்தி, முரளிதரன், ரைட், கருணாம்மானுடைய குழுக்கள். அவரால் ஆயுத பயிற்சி வழங்கப்பட்ட ஒரு குழு இருக்கின்றதாம். அந்த குழுவை வைத்து மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கான தயார்படுத்தல்கள், திட்டங்கள் வகுக்கப்படுவதாக இந்த ஆய்வு கட்டுரையில் சொல்லப்படுகின்றது. இது ஒரு சிங்கள ஊடகம், இணைய ஊடகம். அந்த இணைய ஊடகத்துக்கு ரசால் ஏவா எஸ்எம் எழுதிய கட்டுரையின் படித்தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இதில் அவை தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற அந்த மிலேஸ்தரமான தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது சென்று கொண்டிருப்பதனால், இதனால் அச்சத்தில், பயத்தில் இருக்கின்ற, வெளியே இருக்கின்ற ஒரு தரப்பு, இதில் குறிப்பிடப்படுவது ராஜபக்ச தரப்பு என்று தான் சொல்லப்படுகின்றது. ராஜபக்ச தரப்பினரால் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் கருணாம்மானுடைய வழிகாட்டலில் அவருடைய ஆயுத பயிற்சியில் உருவாக்கப்பட்ட ஒரு குழு என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆய்வு கட்டுரையில் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் திரையில், ரைட், அவருடைய புகைப்படங்களோடு இருக்கின்றது. கருணாம்மானும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச அவர்களோடு இருக்கின்ற புகைப்படங்கள் குறித்து தான் இந்த செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த திட்டம் வகுக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே இவரை அரசாங்கத்தில் இணைந்து கொண்டதற்கு பிரதான காரணமும் இது தானாம். அதாவது இவருக்கு கீழே இருக்கின்ற, இவர் அறிந்த பல இளைஞர்களை வைத்து ஒரு குழு அமைத்திருக்கின்றார். ராஜபக்சர்களுக்கு என்றாவது ஒரு நாள் பிரச்சனை வரும் என்றால் ராஜபக்சவர்களை காப்பாற்ற இந்த குழு களமிறக்கப்படுமாம்.